சரி, நீங்கள் வந்து நிற்கிற காரணம்? அதாவது எங்களோட கட்சி வந்து இந்த தேசம் முழுவதும் வேட்பாளர்களை இறக்கி இருக்குது. என்ன எந்த கொள்கையை மையமாக வச்சு அப்படின்னா தந்தை கன்சிராம், தந்தை பெரியார் கொள்கையை. இப்போ பிஜேபி வந்து ராம்ராஜ் அப்படின்னு ஒரு கருத்தை முன்னெடுத்துட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து சுவராஜ் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சி. இந்த ராம்ராஜ், சுவராஜ் இந்த ரெண்டும் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்களை கையேந்துகிற வைக்கின்ற அரசியல். இதுக்கு மாற்றாக நம்ம மக்கள் நமக்கான கருத்தியலில் ஒன்று சேர வேண்டும். இந்த சாதி ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறாங்க. சாதி ரீதியாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ரிலீஜன் மைனாரிட்டி. சரி ஐயா, புரிஞ்சுக்கிட்டு நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கொள்கையை வச்சுருந்தா நீங்கள் இந்தியா கூட்டணியில் தானே நீங்கள் அங்கே வைக்கணும். நீங்கள் எப்படி தனியாக நீங்கள் பிஜேபி எதிர்த்துன்னு சொல்லிட்டீங்க. பிஜேபி எதிர்த்து அப்படின்னா அந்த கொள்கை கோட்பாடு வந்து இந்திய கூட்டணியில் இல்லாமல் நீங்கள் தனியாக என்ன அர்த்தம்? அதாவது நான் சுவராஜ் அப்படின்னு ஒரு சொன்னேன். அதுக்கு மாற்றாக தான் பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சி. நான் பிஜேபி சொல்கின்ற அதே வேளையில் காங்கிரஸையும் சொன்னேன். எங்களுடைய கருத்தியல் ஆசான் தந்தை கன்சிராம் சொல்லுது அதான். காங்கிரஸ் வந்து பச்சை புல்லில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய பச்சை கருநாக பாம்பை போன்றது. பிஜேபி வந்து கருநாக பாம்பை போன்றது. இந்த நாட்டை 50 ஆண்டு காலம் ஆண்டு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இந்த நாட்டு கண்டுச்சா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆண்டுச்சு. தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டுச்சு. அங்கே போய் பாருங்கள், இன்னும் அடிப்படை வசதியான கல்வி எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி வந்து மிக மோசமான கட்சி. அவங்களோட கொள்கையும். சரி ஐயா, ஓகே, நான் நேரம் மேட்டருக்கு வரேன். நீங்கள் வெற்றி பெற்றால் திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு என்ன செய்வீங்க? நான் ஏற்கனவே வாக்குறுதிகள் மக்களுக்கு அளிச்சிருக்கிறேன். திருநெல்வேலி தொகுதி மக்கள் வந்து தாமிரபரணி ஆற்றை வந்து சுத்தம் செஞ்சு, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை காலத்துலலாம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. தாமிரபரணி ஆற்றின் கரை வந்து ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதை வந்து பலப்படுத்தி நீர் மேலாண்மை திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து விவசாயம், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் விவசாயம் சார்ந்து வாழக்கூடிய மக்கள். நன்றி, உங்களுடைய கருத்தில் கேட்டுக்கொண்டோம். உங்களது முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.